வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்மளுடைய எஸ்எஸ் என்ட்ரி மாடல். சரிங்களா? எஸ்எஸ் என்ட்ரினா சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? அந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம வந்து நிறைய என்ட்ரி மாடல் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு 2 என்ட்ரி மாடலை கம்பைன் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஎஸ்ஐ ப்ளஸ் 30 மினிட் ஸ்வீப். சரிங்களா? விஎஸ்ஐனா வால்யூம் ஸ்ப்ரெட் அனலைஸ். சரிங்களா? ப்ளஸ் ஒரு 30 மினிட் கேண்டில் வச்சு எப்படி ஸ்வீப் ஆகிறது அதை வச்சு நம்ம என்ட்ரியை பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி. 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜினா ஒரு 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆகிறத வச்சு நெக்ஸ்ட் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம அடிஷனலாக ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரையும் பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம விஎஸ்ஏ. சரிங்களா? வால்யூம் ஸ்ப்ரெட் அனலைஸ்னு சொன்னோம்ல, அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிடும். சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன இருக்குது? சரிங்களா? வால்யூம் ஃபஸ்ட்டு வால்யூம்னா பார்ப்போம். சரிங்களா? விஎஸ்ஏல நம்ம 3 இதை சொன்னோம். சரிங்களா? வால்யூம். சரிங்களா? என்ன இருக்குது கீழே இருக்குது? இது வால்யூம். சரிங்களா? இது வால்யூம். ரெண்டாவது ஸ்ப்ரெட்டு. ஸ்ப்ரெட்டுனா பாருங்கள், அதாவது ஒரு ஹேண்டில் இருக்குன்னா ஹேண்டிலோட ஓப்பன் க்ளோஸ். சரிங்களா? அந்த இடைப்பட்ட இதை நம்ம பாடிட்டு சொல்லுவோம். இதுதான் ஸ்ப்ரெட். சரிங்களா? இந்த வால்யூமும் இந்த ஸ்ப்ரெட்டு இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னு பார்க்குறது தான் விஎஸ்ஐ ட்ரேடிங். சரிங்களா? இதில் பார்த்துடுங்க. ஃபஸ்ட்டு ட்ரேடிங் தொகுதியின். சரிங்களா? வால்யூம்னா தொகுதி, தமிழில் அப்படி தான் இருக்குது. தொகுதி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில். சரிங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வாங்கப்பட்ட அல்லது விற்கப்பட்ட சொத்துக்களின் அளவை குறிக்கிறது. இந்த வால்யூம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து எவ்வளோக்குள்ள பையோ செல்லு இருக்குது. சரிங்களா? அதாவது எவ்வளோ வால்யூமில் பையோ செல்லோ இருக்குது, இல்லை ஆட்கள் எவ்வளோ பேர் பையர்ஸ் செல்லர்ஸ் இருக்காங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு உதவுது. சரிங்களா? பார்க்கறதுக்கு உதவி பண்ணுது. ரெண்டாவது வந்து ஸ்ப்ரெட். சரிங்களா? ஸ்ப்ரெட்னா நம்ம சொன்னோம் விலை பரவல். ஸ்ப்ரெட்னா பரவல். சரிங்களா? என்பது ஒரு சொத்தின் உயர் விலைக்கும் குறைந்த விலைக்கும் இடையான வேறுபாட்டை குறிக்கிறது. அதாவது ஒரு பொருள் இந்த கேண்டில் ஓப்பன் க்ளோஸ்க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். சரிங்களா? ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது வந்து ஸ்ப்ரெட்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த ஸ்ப்ரெட் புரிஞ்சிட்டு நினைக்கிறேன். சரிங்களா? வால்யூம்னாலும் என்னன்னு சொல்லிட்டோம், ஸ்ப்ரெட்னாலும் சொல்லிட்டோம். வால்யூம்னா சரிங்களா, கீழே என்ன இதில் தான் இருக்குது, இதுதான் வால்யூமு பார்த்துக்கிடுங்க. ஸ்ப்ரெட்னா அந்த கேண்டிலில் இருக்கக்கூடிய. சரிங்களா? இதில் வந்து டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? விஎஸ்ஐ. சரிங்களா? இதில் வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஹை வால்யூம், நேரோ ஸ்ப்ரெட். சரிங்களா? வால்யூம் வந்து இதில் ஹையாக இருக்கும். சரிங்களா? ஹை வால்யூம், நேரோ ஸ்ப்ரெட். சரிங்களா? பாருங்க, இந்த இடத்துல பாருங்க வால்யூம் வந்து நமக்கு ஹையா இருக்கு. ஆனால் இந்த பாடியை பாருங்க எவ்வளோ ஷார்ட்டா சின்னதாக இருக்கு. சரிங்களா? வால்யூம் பெருசாக இருக்கு, ஆனால் இதோட ஹேண்டிலோட ஸ்ப்ரெட் சின்னதாக இருக்கு. சரிங்களா? ஹை வால்யூம், நேரோ ஸ்ப்ரெட். நேரோனா சின்ன ஸ்ப்ரெட் சொல்லிக்கலாம். சரிங்களா? குறுகிய ஸ்ப்ரெட். ரெண்டாவது ஹை வால்யூம். சரிங்களா? வைடு ஸ்ப்ரெட். ரெண்டாவது என்னது, வால்யூமும் பெருசாக இருக்குது. சரிங்களா? இதில் பாருங்கள் வால்யூமும் பெருசாக இருக்குது, ஹேண்டிலோட ஸ்ப்ரெட் அந்த பாடின்னு சொல்லுவோம்ல அதுவும் ரொம்பவே பெருசாக இருக்குது. சரிங்களா? இது செகண்ட் டைப். சரிங்களா? தேர்டு. சரிங்களா? பாருங்கள் லோ வால்யூம், நேரோ ஸ்ப்ரெட். சரிங்களா? வால்யூமும் லோவாக இருக்குது, அதோட பாடியும் லோவாக இருக்குது. சரிங்களா? இது லோ வால்யூம் நேரோ ஸ்ப்ரெட்டுக்கு உள்ளது. இது ஒரு டைப்பு. திரும்ப லோ வால்யூம் வைடு ஸ்ப்ரெட். வால்யூம் வந்து இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது, வால்யூம் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் பாடி பாருங்கள் இதோட ஸ்ப்ரெட்டு ஓப்பன் க்ளோஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. சரிங்களா? இதுதான் லோ வால்யூம் வைடு ஸ்ப்ரெட். இதுலேயும் கொடுத்துருங்க பாருங்கள். லோ வால்யூம் இந்த இதோட ஸ்ப்ரெட்டை பாருங்கள் பெருசாக இருக்குது. சரிங்களா? இது வால்யூமுக்குள்ளது. சரிங்களா? இந்த வால்யூமில் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும்? நம்ம வந்து எல்லா கேண்ட்லையும் எடுக்க போகிறோம் இல்லை, நம்ம எடுக்க போகிறது ஒன்லி ஹை வால்யூம். சரிங்களா? என்ன இருக்கா இந்த மாதிரி ஹை வால்யூமாக இருக்கிறத மட்டும் வச்சு நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் ஹை வால்யூம் இருக்குது, இந்த ஹேண்டில் ஹை வால்யூம். இதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்டில் ஹை வால்யூம். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது ஹை வால்யூம். இந்த மாதிரி ஹை வால்யூம் வந்தா சரிங்களா, ஹை வால்யூமு இருக்கணும். இந்த ஹேண்டிலோட ஸ்ப்ரெட்னு சொன்னோம்ல பாடி, அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி நமக்கு அது முக்கியம் இல்லை. சரிங்களா? இந்த ஹேண்டிலோட வால்யூம் அதிகமாக இருக்கணும். அந்த வால்யூமை வச்சு அதிகமாக இருக்கிறத வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக எப்படின்னா, இந்த ஹை வால்யூம் ஹேண்டில் வந்த உடனே நம்ம ஒரு புல்லிஸ் ஹேண்டிலாக இருந்துச்சுன்னா நம்ம பை தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சரிங்களா?
இந்த ஹை வால்யூம் கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் எப்படி க்ளோஸ் வைக்குது, எப்படி நடக்குது, அதை வச்சு தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் மூவ் இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு ஹை வால்யூம் கேண்டில் வந்துருச்சு, புல்லிஷ் கேண்டில். உடனே நம்ம புல்லிஷ் தான் போகணுன்ட்டு அவசியம் இல்லை. சரிங்களா? புல்லிஷ் தான் போகணும்னா அதுக்கு நம்ம பார்ப்போம். சரிங்களா? என்ன எப்படி ரியாக்ஷன் ஆச்சுன்னா நம்ம எப்படி ஆக்ஷன் எடுக்கணும். சரிங்களா? இப்போ புல்லிஷ் ஹை வால்யூம் கேண்டில் இது. சரிங்களா? இந்த கேண்டிலுக்கு ஹை லோ மார்க் பண்ணிவிடுங்க. ஒரு இடத்துல புல்லிஷ் கேண்டில் வந்ததுன்னா ஹை லோ. சரிங்களா? இதில் பாருங்கள், இந்த கேண்டில் என்னாச்சு, நெக்ஸ்ட் கேண்டில் மேலே ஸ்வீப் ஆகிட்டு கீழே க்ளோஸ் வச்சுட்டு. சரிங்களா? இந்த ஸ்வீப் ஆகிட்டு க்ளோஸ் வச்சுன்னா நமக்கு இதில் வந்து நம்ம செல் எடுக்கணும். சரிங்களா? இந்த இருக்கலாம், இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம செல்லுக்கு பிளான் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இது அக்ரஸிவ் என்ட்ரி. இது கன்ஃபர்மேஷன் என்ட்ரிக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சு இந்த லோ, சரிங்களா, ஹை வால்யூம் இருக்குல்ல, ஹை வால்யூம் கேண்டிலுக்கு லோ வந்து க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சுட்டு ஃபுல் பேக். சரிங்களா? ஃபுல் பேக்கில் போய் நம்ம இதோட 50%, ஆக்சுவலாக எல்லா நேரமும் 50% போகாது. இது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் இருந்த ஒரு 20 பிப்ஸ்குள்ளே இருந்தால் நம்ம இங்கே என்ட்ரி ஆகலாம். சரிங்களா? ஒருவேளை ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் இருந்தால் ஒரு 50% வரைக்கும் போய் நம்ம அதுலேருந்து செல்லுக்கு போகலாம். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். செகண்ட் சாம்பிள் 2. சரிங்களா? சாம்பிள் 2 அதே சேம் ஹை வால்யூம் கேண்டில் தான். இதில் எப்படின்னா, சரிங்களா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஹை வால்யூம் கேண்டில் வந்தால் அதுக்கு அடுத்த கேண்டில் எப்படி முடியுதோ அதை வச்சு தான் பார்க்கணும். சரிங்களா? இதுவுமே பாருங்கள், இதில் ஹை வால்யூம் கேண்டில், நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள் மேலே க்ளோஸ் வச்சுட்டு, இதெல்லாம் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கு. சரிங்களா? கீழே க்ளோஸ் வச்சிருக்கு, ஸ்வீப் பண்ணியிருக்கு. இதில் வந்து என்ன ஆயிடுச்சு, மேலே க்ளோஸ் வச்சுட்டு. சரிங்களா? இதில் ஸ்வீப் ஆகல, மேலே க்ளோஸ் வச்சுட்டு பிரேக் பண்ணிட்டுன்னு சொல்லலாம். அந்த கேண்டில் ஹையை க்ளோஸ் வச்சோன்னு நம்ம என்ன பண்ணோம்னா 50 அதே மாதிரி தான் ஃபுல் பேக்கில் இதில் பை எடுக்க போகிறோம். சரிங்களா? ஹை வால்யூம் கேண்டிலுக்கு அபோவ் க்ளோசிங், இந்த ஃபுல் பேக்கில் இதில் பை எடுக்க போகிறோம். சரிங்களா? இது செகண்ட். நெக்ஸ்ட் தேர்டு. சரிங்களா? தேர்டில் பார்த்துக்கிடுங்க, ஹை வால்யூம் கேண்டில் வந்துருச்சு. ஹை வால்யூம் கேண்டில் பாருங்கள், மேலேயும் ஸ்வீப்பு. சரிங்களா? சப்போஸ் இது மேலே ஸ்வீப் ஆகாமல் இந்த ஓப்பன்லேருந்து டைரெக்டாக கீழே வந்துட்டு வைங்க, அப்படினாலும் சேம் தான். சரிங்களா? ஒருவேளை இது ஸ்வீப் மேலே வச்சிருக்கு. சரிங்களா? இது மேலே வைக்கல, கீழேயே இருந்து. சரிங்களா? இப்படி இருந்து கீழே வந்துட்டாலும் நம்ம கீழே க்ளோஸ் வச்சுட்டு. சரிங்களா? ஹை வால்யூம் கேண்டிலுக்கு இது பியரிஸோ புல்லிஸோ கேண்டில் நமக்கு முக்கியம் இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் கேண்டில் தான் முக்கியம். அதான் திரும்ப சொல்கிறேன். கீழே க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப நெக்ஸ்ட் ஃபுல் பேக்கு இங்கேருந்து செல்லு. சரிங்களா? அது நம்ம அதோட ரேஷியோ படி பார்த்து நம்ம பண்ணிக்கிட வேண்டியது. நெக்ஸ்ட்டு இதே பேட்டர்ன் தான் ஆப்போசிட் டைரெக்ஷன். சரிங்களா? இப்போ நம்ம புல்லிஸ் கேண்டில் வச்சு நம்ம எப்படி செல் எடுக்கிறதுக்கு பை எடுக்க போனோமோ அதே மாதிரி பியரிஸ் வச்சு. சரிங்களா? பியரிஸ் கேண்டில் கீழே ஸ்வீப்பு, இங்கே என்ட்ரி எடுக்கலாம், இல்லாட்டி மேலே க்ளோஸ் வச்சுட்டு ஃபுல் பேக். சரிங்களா? இதுதான் சேம் பேட்டர்ன் தான். அதே 3 தான் வரைஞ்சிருப்பேன். சரிங்களா? செல்லுக்கு இது பிரேக் வச்சுட்டு இது ஓகே. சரிங்களா? இது வந்து வால்யூம் பற்றி நம்ம பார்த்துட்டு. சரிங்களா? திருத்தது ப்ளஸ் 30 மினிட்ஸ் ஸ்வீப். சரிங்களா? நம்ம ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இதில் ட்ரேட் எடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த 30 மினிட்ஸ் ஸ்வீப் எந்த இடத்துல நடக்கும், எந்த டைரக்ஷன், நம்ம பை எப்படி பண்ணணும், செல் எப்படி பண்ணணுன்ட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. சரிங்களா? என்ன இருக்குது 30 மினிட் கேண்டில், 30 மினிட் ப்ளஸ் விஎஸ்ஐ என்ட்ரி மாடல். சரிங்களா? இது இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பாருங்க, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் போவோம். சரிங்களா? ஹையர் ஹை, ஓகே, இப்படி தானே போவோம். சரிங்களா? இங்கே பிரேக் நடக்கும். ஓகே, ஹையர் ஹை, ஹையர் லோ. சரிங்களா? ஹையர் ஹை, ஹையர் லோ, அப்படிதானே? ஹையர் ஹை, ஹையர் லோ. அதுக்கிற மார்க்கெட்டு ஒருவேளை கீழே பிரேக் வச்சுட்டுனா, சரிங்களா, லோவர் லோ, லோவர் ஹை. சரிங்களா? லோவர் லோ, லோவர் ஹை, அப்படி மார்க்கெட்டு அது பாட்டு நடக்கும். இது சோக்கு. சரிங்களா? சோக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இங்கே வந்தால் திரும்ப மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எம்எஸ்எஸ். சரிங்களா? அதில் தான். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், இதுலேயும் இப்படி தான் மார்க்கெட் நான் போயிட்டே இருக்குது. சரிங்களா? போயிட்டே இருக்குது. இப்போ இந்த 30 மினிட்ல நம்ம எங்கே செல்லு எடுக்கணும், எங்கே பை எடுக்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு பாருங்கள், இந்த இடத்துல பிரேக் பண்ணிவிட்டு அதுமாதிரி திரும்ப ஃபுல் பேக் வந்து இந்த இடத்துலையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா, சரிங்களா, இப்போ இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. சரிங்களா? மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தால் கீழே வந்திருக்கு. ஓகே, இந்த இடமும் ஓகே. இப்போ இந்த இடத்துல இருந்தால் கீழே வந்திருக்கு, திரும்ப இதில் இருந்து மேலே போயிருக்கு. திரும்ப மார்க்கெட் இதில் இருந்தும் மேலே போகும். ஓகே தானே? சரி தானே? இதில் இருந்து மேலே போகும்.
அப்படின்னா இப்போ இந்த இடத்துல எப்படி மேலே போவோம், எந்த இடம் மேலே போவோம், எந்த இடத்துல இருந்து கீழே வரும் அப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த 30 மினிட் சரிங்களா. இப்போ ஒரு ஹையில் போயிடுச்சு, ஒரு ஹையில் வந்து நமக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகுது சரிங்களா. ஒரு 30 மினிட் கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு, இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கு, அதுதான் இது சரிங்களா. இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் வச்சோடனே ஒரு ஸ்வீப் நடந்திருக்கு சரிங்களா. 30 மினிட்ல ஸ்வீப் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த 30 மினிட் ஸ்வீப் நடக்கும் முன்னாடியே நம்ம 5 மினிட்லேயே ஸ்வீப் நடக்கும் சரிங்களா. நான் சொல்கிறேன் 30 மினிட்ல ஸ்வீப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்த பாருங்கள், ஏற்கனவே ஒரு ஏதாச்சும் ரியாக்ஷன் பழைய ஏரியா இருக்கான்னு பார்க்கணும். அந்த இடத்துல இருந்தால் நமக்கு செல்லு நடக்கும். அப்படின்னா அந்த ஏரியா வந்து ஒரு ஓல்டு ஹையாக இருக்கலாம், ஆர்டர் பிளாக் இருக்கலாம், ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்கலாம், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், சப்ளை சோன், டிமாண்ட் சோன் சரிங்களா. எல்லாம் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் சரிங்களா. இந்த இடத்துல இப்போ மார்க்கெட்டு இந்த இடம் சரிங்களா. இப்போ மார்க்கெட்டு இதுலேருந்து கீழே வந்துச்சு பாருங்கள், பிரேக் பண்ணி கீழே வந்தால் இங்கேருந்து பை போகணும் சரிங்களா. எந்த இடத்துல போனால் இதுவும் ஒரு ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப், சப்போர்ட், ரெசிஸ்டன்ட் அப்படி ஏதாச்சும் இருக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி இடத்த நம்ம மார்க் பண்ணணும் சரிங்களா. அதுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வீடியோ தெரியலன்னா பார்த்துக்கிடுங்க சரிங்களா, நம்ம யூடியூப் சேனல் இருக்குது சரிங்களா. இந்த மாதிரி ஒரு கையில் போய் இந்த மாதிரி 30 மினிட் கேண்டில் ஸ்வீப்பாக வச்சுருங்களா. இந்த ஸ்வீப்பு வந்து எப்படி நடக்கணும் சரிங்களா பாருங்கள், நான் சொல்கிறேன். இது 30 மினிட் கேண்டில் சரிங்களா. இது 30 மினிட் கேண்டில். இந்த 30 மினிட்ல லாஸ்ட்டாக முடிஞ்ச ஒரு கேண்டில் இருக்கும் சரிங்களா. என்ன இருக்குது லாஸ்ட்டாக முடிஞ்ச ஒரு கேண்டில் 5 மினிட்ல. ஓகே, இந்த 30 மினிட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும் சரிங்களா. இல்லாட்டு சரிங்களா, இந்த கேண்டில் இந்த 30 மினிட்டுக்குள்ளே இருக்கணும். இல்லாட்டி இந்த கேண்டில் இந்த ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுற கேண்டிலுக்குள்ளே இதில் இருக்கலாம் சரிங்களா. இப்படி இருக்கலாம். ஓகே, 2 ஆப்ஷன் எப்படினாலும் இருக்கலாம் சரிங்களா. இதில் இருக்கலாம். திரும்ப நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் மேலே போயிட்டு இந்த 30 மினிட் ஹையை சரிங்களா, என்ன இருக்குல்ல 30 மினிட் ஹை கீழே இருந்து மேலே போயிட்டு ஸ்வீப் பண்ணிவிட்டு சரிங்களா, ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு கீழேயே க்ளோஸ் வச்சுட்டு. ஓகே, இது அப்படி தான் நடந்திருக்கு. மேலே போயிருக்கு, ஸ்வீப் ஆகிட்டு மார்க்கெட் கீழே க்ளோஸ் வச்சுட்டு சரிங்களா. பாருங்கள் சரிங்களா. இப்படி க்ளோஸ் வச்சுட்டுனா சரிங்களா, ஒன்றில் இதில் 2 ஆப்ஷன் இருக்குது ஹை வால்யூம் என்று சரிங்களா. ஒன்றில் இந்த கேண்டில் ஹை வால்யூமாக இருக்கணும் சரிங்களா. ஒன்றில் இந்த கேண்டில் ஹை வால்யூமாக இருக்கணும். இந்த கேண்டில் ஹை வால்யூம் இருக்குன்னா ஸ்வீப் ஆன பிறகு நம்ம இதில் செல்லுக்கு போயிடலாம் சரிங்களா. ஓகே, ஸ்வீப் ஆன செல்லுக்கு போகலாம். நான் அது அக்ரெசிவ் என்ட்ரி. இல்லாட்டி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு இந்த லோ க்ளோஸ் வைக்கணும், கீழே க்ளோஸ் வச்சுட்டு ஃபுல் பேக்கில் நம்ம செல்லுக்கு போகலாம் சரிங்களா. இது சப்போஸ் இது ஹை வால்யூம் இல்லை அப்படின்னா இது ஹை வால்யூமாக இருக்கும் சரிங்களா. இது ஹை வால்யூம், இது ஹை வால்யூம்னாக்கி நான் இருக்கலாம். நெக்ஸ்ட் கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கணும் சரிங்களா. இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் எங்கேனாலும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம், இங்கேயும் வைக்கலாம், லைட்டாக இப்படியும் இருக்கலாம் சரிங்களா. க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சப்பறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சரிங்களா ஃபுல் பேக்கில் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம் செல்லு. இதுதான் ஆப்போசிட் டைரக்ஷன் சரிங்களா. என்ன இருக்க தெளிவாக சொல்லி சரிங்களா. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகுது சரிங்களா. நம்ம இந்த மாதிரி 30 மினிட் ஸ்வீப் ஆகிற இடம் ஒரு ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்கலாம், சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், இல்லாட்டி ஓல்டு ஹை சரிங்களா. இது செல்லுக்கு, இது இந்த இடத்துல நடந்தால் பைக், இது உல்டாவாக இதில் போட்டோம்னா பைக் நடக்கும் சரிங்களா. இது 30 மினிட் கேண்டில் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம RSI 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்ப்போம் சரிங்களா. 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ சரிங்களா VSI + 30 மினிட் அதோட பேசிக்கை பார்த்தோம். நம்ம என்ட்ரி பார்க்கலாம் சரிங்களா. என்ட்ரி மாடலை 2 பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி சரிங்களா. இந்த 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம்னா, 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம RSI யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு RSIயை பற்றி பார்ப்போம் சரிங்களா. RSI வந்து ஒரு இண்டிகேட்டர் சரிங்களா. அது ஒரு லேக்கிங் இண்டிகேட்டர். லேக்கிங் இண்டிகேட்டர்னா ஒரு மார்க்கெட்டு மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து நகரும் சரிங்களா. ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இண்டிகேட்டர் நகரும் சரிங்களா. இதுலேயே பாருங்கள் RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். ட்ரேடிங் இஸ் ஏ பாப்புலர் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒரு பாப்புலர் ஸ்ட்ராட்டஜி சரிங்களா. இது வந்து டெக்னிக்கல் அனலைஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதுதான் பேசிக்கு. இது ஒரு லேக்கிங் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதில் வந்து பாருங்கள், இந்த RSIயில் வந்து நம்ம மொமெண்டம், ஆக்சுவலாக மொமெண்டம் ஆக்சிலேட்டர். மொமெண்டம்னா என்னது, மார்க்கெட்டு எந்த டைரக்ஷனில் இது மார்க்கெட்டு போகும் சரிங்களா. அதான் சரிங்களா. இதோட வேல்யூ தான் 0 to 100 ரேஞ்சு சரிங்களா.
இது வந்து மொமெண்டம் ஆக்சிலேட்டர் சரிங்களா, அதாவது மொமெண்டம் இண்டிகேட்டர் எந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகுது, அதாவது அதோட டைம் ஃப்ரேமை பொறுத்து சரிங்களா. இதோட கீ லெவல்னு சொன்னால் சரிங்களா 70க்கு மேலே போனால் ஓவர் பாட்டுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதாவது இந்த லெவல் சரிங்களா என்ன இருக்குது இதில் பாருங்கள், இந்த சைடில் பார்த்தா தெரியும். ஓகே, 70க்கு மேலே போனால் ஓவர் பாட் அப்படின்னா ரொம்ப மார்க்கெட் மேலே போயிடுச்சு, பையாயிருச்சு, இங்கேருந்து செல்லு போகும் அப்படின்னு சொல்லி சரிங்களா. என்ட்ரிலாம் சொல்லலாம், அங்கேருந்து செல்லு தான் 12 நான் சொல்லலை, இது நான் சொல்கிறேன் சரிங்களா. இதுக்கு மேலே போனால் அதேமாதிரி ஓவர் சோல்டு, அதாவது 30 இருக்குது சரிங்களா. அரசு 30க்கு கீழே போனால் ஓவர் சோல்டு அப்படின்னா பை போக போகுதுன்னு அர்த்தம் மேலே. அதுதான் அதோட கான்செப்ட். நம்ம வந்து RSI 14 பீரியட் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஓகே, RSI 14 பீரியட்னா பாத்துங்க, அதாவது இந்த லாஸ்டா 1 2 சரிங்களா 1 2 3 4 5 6 இந்த 14 ஹேண்டில் சரிங்களா. லாஸ்ட்ல இந்த இருக்க 14 ஹேண்டில் இருக்கக்கூடியதை பை எவ்வளோ ஆயிருக்கு, இந்த செல் எவ்வளோ ஆயிருக்கு, இந்த ஆவரேஜ் தான் இந்த 14வது இடத்துல விழும் சரிங்களா. அதுமாதிரி ஒவ்வொரு ஹேண்டில் ஓப்பன் ஆகும் போச்சுன்னா அதோட ஆவரேஜ் சரிங்களா, அது கால்குலேஷன் இருக்குது, நம்ம அந்தளவு டீப்பாக போக வேண்டாம் சரிங்களா. இந்த 14 ஹேண்டலோட ஆவரேஜ் தான் இந்த RSI மூவ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஒவ்வொரு ஹேண்டிலோட க்ளோசிங்கை பொறுத்து இந்த இது நமக்கு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த RSI. அது நம்ம இதுக்கு காமன் பார்த்தோம் சரிங்களா, ஓவர் பாட் ஓவர் சோல்டு சரிங்களா. RSI ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன் சரிங்களா. நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது என்ன இருக்குல்ல அந்த இதுதான் RSI ட்ரெண்டு கன்ஃபர்மேஷனில் மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதாவது நம்ம RSI 50க்கு மேலே இருந்தால் பை பண்ண போகிறோம் சரிங்களா, அப் ட்ரெண்டு அப்படின்னு கன்சிடர் பண்ண போகிறோம். அதேமாதிரி RSI 50க்கு கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்டு சரிங்களா. RSIயில் நிறைய டைப் இருக்குது, நிறைய மாடலில் என்ட்ரி எடுப்பாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம RSIயில் என்னலாம் சொன்னோம், RSI 14 யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. அது வந்து 14 ஹேண்டிலோட ஆவரேஜ் சரிங்களா, பை செல் இருக்கும், அதோட ஆவரேஜ் தான் இந்த RSI வருது. RSI 70க்கு மேலே போனால் ஓவர் பாட் சரிங்களா. அதே இது 30 கீழே இருந்தால் ஓவர் சோல்டு அப்படின்னா பை போக போகுதுன்னு அர்த்தம், மேலே போச்சுன்னா செல்லு போக போகிறதுன்னு அர்த்தம் சரிங்களா. வர RSI டைவர்ஜென்சின்னு ஒன்று இருக்குது சரிங்களா. RSI டைவர்ஜென்சினா இந்த இடத்துல பாருங்க சரிங்களா. RSI இது வந்து பாருங்க RSIயோட பாருங்க, RSI இங்கே பாருங்க, RSI லோவில் இருக்குது சரிங்களா. இங்கே RSI லோவுக்கு வந்துருச்சு, கீழே இருக்குது, ஆனால் மார்க்கெட்டு இங்கே மேலே இருக்குது சரிங்களா. இங்கே மார்க்கெட் இருக்குது, ஆக்சுவலாக அந்த ஹேண்டில் க்ளோசிங்கில் தான் மார்க் பண்ண வரையணும் சரிங்களா. என்ன இருக்குது இது இந்த க்ளோசிங் அதுவும் மேலே தான் இருக்குது சரிங்களா. இங்கே வந்து RSI கீழே இருக்குது சரிங்களா, இங்கே வந்து RSI மேலே இருக்குது, ஆனால் மார்க்கெட்டை பாருங்கள் கீழே இருக்குது சரிங்களா. மார்க்கெட் கீழே இருக்குது ஆனால் RSI மேலே இருக்குது, அப்படின்னா என்னாச்சு, இது வந்து புல்லிஷ் டைவர்ஜென்சி சரிங்களா. அப்படின்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு பை ஆக போகுது சரிங்களா. ஆனால் நம்ம இது இந்த 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போகிறது இல்லை, இது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிடணும் சரிங்களா. இது புல்லிஷ் டைவர்ஜென்சி, இது பியரிஷ் டைவர்ஜென்சியில் அதே இது உல்ட்டாவாக இருக்கும் சரிங்களா. இங்கே பாருங்க, மார்க்கெட்டு இங்கே கீழே இருக்குது, RSI மேலே இருக்குது, திரும்ப பாருங்கள் மார்க்கெட் மேலே இருக்குது, RSI கீழே இருக்குது, இது பியரிஷ் டைவர்ஜென்சி நான் இதில் எழுதியிருக்கேன் சரிங்களா. இது பியரிஷ் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து செல்லு போகிறதுக்கு தயார் ஆயிட்டு சரிங்களா. ஓகே, நம்ம காமனாக யூஸ் பண்ண போகிறது சரிங்களா, நம்ம காமனாக யூஸ் பண்ண போகிறது இந்த RSI 50 இருக்குது சரிங்களா. என்ன இருக்கலாம் சென்டரில் இருக்கா 50, இந்த RSI 50க்கு மேலே போனால் பை பார்க்க போகிறோம் சரிங்களா. அது மாதிரி என்ன இருக்குது, அந்த இடத்துல RSI 50க்கு கீழே வந்துருக்கலாம், இந்த RSI 50க்கு கீழே வந்தால் செல்லு பார்க்க போகிறோம் சரிங்களா. அது எப்படி பார்க்க போகிறோன்னா சரிங்களா, 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி தான் சொன்னோம், இந்த 4 ஹவருக்கு போய்விடுவோம். ஓகே, இதை டிலே பண்ணலாம் சரிங்களா. ஒரு 4 ஹவர் கேண்டில், ஓகே, இந்த 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இந்த இப்படி மார்க் பண்ண போகிறோம் சரிங்களா. 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு நம்ம திரும்ப 5 மினிட்ல போகிறோம். 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வச்ச பிறகு 5 மினிட்ல போய் ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க் பண்ணி நம்ம பை எடுக்க போகிறோம் சரிங்களா. 4 ஒரு புள்ளி ஸ்கேன்லாம் முடிஞ்சால் பை பார்க்க போகிறோம் சரிங்களா. 4 ஹவரில் புள்ளி ஸ்கேன்லாம் முடிஞ்சால் பை பார்க்க போகிறோம். அதே இது இந்த மாதிரி பியரி ஸ்கேனில் இருந்தால் செல்லு பார்க்க போகிறோம். இது 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி சரிங்களா. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு 30 மினிட் ஸ்ட்ராட்டஜியில் உள்ள VSI ப்ளஸ் 30 மினிட் ஹேண்டில் ஸ்வீப்பை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க பார்ப்போம் சரிங்களா. ஃபஸ்ட்டு 30 மினிட் போய்விடுவோம். இந்த இடத்துல பாருங்கள், இன்னைக்கு உள்ளதே வச்சே நம்ம கம்பேர் பண்ணோம் டுடே. ஓகே, மார்க்கெட்டு பாருங்கள், இந்த இடத்துல நேற்று இங்கே போயிருக்கு,
நேற்றுக்கு இங்கே போனால் இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் ஆகிருக்கு சரிங்களா. இந்த இடத்துல இருந்து செல்லு கிடச்சிருக்கான்னு பார்ப்போம். 30 மினிட் ஸ்ட்ராட்டஜி படி நிறையா இருக்குது. நம்ம ஒரு 2 3 மட்டும் பார்ப்போம். நிறையா பார்க்க வேண்டாம், நிறையா பார்க்கவும் முடியாது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆக்சுவலாக டேயை பாருங்கள், டெய்லி பயாஸ் அப்படின்னு பார்த்தா ஓகே சரிங்களா. இப்போ வந்து இந்த டே இருக்குது, டே வந்து ஃபஸ்ட்டு கீழே ஸ்வீப் பண்ணிடுச்சு. மார்க்கெட் ஃபஸ்ட்டு கீழே தான் போயிருக்கு. இங்கே கீழே இப்போ மார்க்கெட்டு ஓப்பன் ஆனோடனே கீழே போகுது சரிங்களா. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஆக்சுவலாக இது ரெட் ஹேண்டிலாக க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட் நான் இந்த கையை மார்க் பண்ணி விடுவேன் சரிங்களா. இந்த ஏரியாவை மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவேன். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு ஃபேர் வேல்யூ கேப் செக் பண்ணுவேன் 4 ஹவரில் போய் சரிங்களா. 4 ஹவரில் எனக்கு இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது சரிங்களா. என்ன இருக்குது ஃபேர் வேல்யூ கேப்பு. ஆக்சுவலாக மார்க்கெட் இதில் இருந்தால் கீழே போகலாம், இங்கே வந்தால் கீழே போகலாம். மொத்தம் இந்த ஏரியாவில் எனக்கு ஒரு செல்லு இருக்குது சரிங்களா. செல்லு இருக்குன்னா ப்ரீவியஸ் ஏரியாவெலாம் பாருங்கள் என்ன இருக்குது, இதை மார்க் பண்ணி வச்சுக்கிடுங்க. லாஸ்ட் என்ன இருக்குது, இந்த ஏரியாவை மார்க் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகே, இதெல்லாம் ப்ரீவியஸ் லிக்விடிட்டி ஜோன் சரிங்களா. அதெல்லாம் பிரேக் பண்ணியிருக்கு ஒரு பெரிய கேண்டில். திரும்ப மார்க்கெட் இந்த இடத்துக்கு போனால் இந்த இடத்துக்கு போனால் எல்லாம் இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேயே இருக்குது. திரும்ப 1 ஹவர் 30 மினிட்ல போய் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் சரிங்களா. இது பெரிய பாக்ஸுக்குள்ளே இருக்குது சரிங்களா. இங்கே பாருங்கள், நம்ம 4 ஹவரில் மார்க் பண்ணோம் பார்த்தீங்க என்ன இருக்குது சரிங்களா. ஹை லாஸ்ட் இது ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட்னு வச்சுக்கலாம் சரிங்களா. இது ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட்னு வச்சுக்குவோம். 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல இருந்தே இருக்குது. ஓகே, மார்க்கெட் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து கீழே வந்துருப்பாருங்க. இந்த இடத்துலையும் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஓகே, அதுலேருந்து செல்லு கிடச்சிருக்கா சரிங்களா. எனக்கு டெய்லி பயாஸ் படி சரிங்களா. மார்க்கெட்டு இதில் பாருங்கள் ஜம்ப் பண்ணி மேலே போனால் இங்கேருந்து செல்லு பார்த்துருப்பேன். மார்க்கெட் என்னாச்சு கீழே போயிடுச்சு சரிங்களா. அப்படின்னா கீழே போயிடுச்சுன்னா இந்த இடத்த வரைங்க சரிங்களா. இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட்டு ஸ்வீப் ஆயிருக்கு சரிங்களா. இந்த இடத்துல மார்க்கெட்டு ஸ்வீப் ஆயிருக்கு நமக்கு. ஹாரிசான்டல் ரேஞ்ச் சரிங்களா. ஸ்வீப் ஆயிடுச்சுன்னா இங்கே எங்கேயாவது பாருங்கள் சரிங்களா, கேப் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஓகே சரிங்களா. அங்கே கேப் இருக்குது கரெக்டாக அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு 30 மினிட்டும் ஸ்வீப் ஆயிருக்கு சரிங்களா. அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு மேலே போகுது அப்படின்னு தெரியும். அப்படின்னா இந்த இடத்த நம்ம மார்க்கெட் வந்த உடனே மார்க் பண்ணுறோம். ஆல்ரெடி பாருங்கள் இந்த லோவை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம் சரிங்களா. திரும்ப இந்த 30 மினிட் நம்ம வால்யூம் வந்து 5 மினிட்ல தான் பார்த்து எடுக்க போகிறோம் சரிங்களா. ட்ரேடு நேராக 5 மினிட்டுக்கு போகிறோம். ஓகே, இங்கே பாருங்க ப்ரீவியஸாக பாருங்கள் இங்கே ஹை வால்யூம் வந்திருக்கு சரிங்களா. இங்கே ஹை வால்யூம் வந்திருக்கு. இப்போ நமக்கு இந்த இடத்துல தான் 30 மினிட் ஸ்வீப் ஆயிருக்கு பாருங்கள். லாஸ்ட்டாக 30 மினிட் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கா, அது ஒரு ஹை வால்யூமாக க்ளோஸ் ஆயிருக்கு சரிங்களா. 30 மினிட் என்ன ஆயிருக்கு, ஹை வால்யூமாக க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எப்படி போடணும்னு சொன்னோம் சரிங்களா. ஹை வால்யூமாக க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆச்சுன்னா ஸ்வீப் ஆன பிறகு நம்ம ஃபஸ்ட்டு அக்ரெசிவ் என்ட்ரி எடுக்கலாம்னு சரிங்களா. ஸ்வீப் ஆன பிறகு அக்ரெசிவ் என்ட்ரி எடுத்தால் இதில் ஸ்டாப் லாஸ் டார்கெட் சரிங்களா. முடிஞ்சு 1:2 இங்கேயே கிடச்சிருச்சு. ஓகே, அது பெரிய லெவலில். ஓகே, ரெண்டாவது என்ன சொன்னால் இந்த லாஸ்ட் இந்த கேண்டில் இல்லாட்டி இந்த ஹை வால்யூம் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டு ஃபுல் பேக் வந்தால் என்ட்ரி எடுக்கலாம் சரிங்களா. இந்த ஹை வால்யூமுக்கு மேலேயும் க்ளோஸ் வச்சுட்டு ஃபுல் பேக் வந்துருக்கு சரிங்களா. நான் சொன்னேன் எப்போவுமே 50% வரேன்ட்டு அவசியம் இல்லை. நமக்கு ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருந்தால் 50% வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது ஆனால் கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸ் தான். வெயிட் பண்ணால் நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு சரிங்களா. ஒருவேளை நமக்கு என்ட்ரினா கண்டிப்பாக, ஆனால் இதில் என்ட்ரி கிடச்சிருச்சு. நம்ம எடுக்காது நம்ம விருப்பம் சரிங்களா. அது நம்ம ஸ்டாப் லாஸ்க்காக மார்க்கெட் வராது. ஓகே, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்களா. மார்க்கெட் திரும்ப மேலே போயிட்டே இருக்குது சரிங்களா. மேலே போயிட்டே இருக்குது. சரிங்களா, திரும்ப மார்க்கெட்டு மேலே போயிட்டே இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன் என்ன இருக்குது, இதுலேயும் ஒன்று இருக்குது. இதில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் சரிங்களா. ஏன்னா கீழே வந்துருச்சுல அப்படின்னா என்ன இருக்குது, இதில் ஒரு பை கிடைக்கான்னு பார்க்கேன். பை இல்லை செல்லு, இந்த இடத்துல செல்லு கிடைக்கான்னு பார்க்கேன் சரிங்களா. ஆக்சுவலாக இந்த இடத்துல நமக்கு 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு தான் நம்ம கம்பைன் பண்ணுறது சரிங்களா. இந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் 4 ஹவர் முடிஞ்சிருக்கும். ஓகே சரிங்களா. 4 ஹவர் முடிஞ்சிருக்கு, புல்லிஸாக முடிஞ்சிருக்கு. ஓகே, 4 ஹவர் புல்லிஸாக முடிஞ்சால் நமக்கு பை பார்ப்போம் சரிங்களா. இந்த இடத்துல காம்பினேஷனுக்காக சொல்கிறேன். 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி படி ஒரு புல்லிஸ் கேண்டில் முடிஞ்சால் நம்ம பை பார்ப்போம் சரிங்களா இந்த இடத்துல. ஓகே,
ரெண்டாவது 5 மினிட் போய்கிடும், 30 மினிட்டுக்கும் போய்கிடும். ஃபஸ்ட்டு 30 மினிட். ஓகே, இந்த இடத்துல ஸ்வீப் ஆன பிறகு நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்த பாருங்கள். சரிங்களா, என்ன இருக்குது, மார்க்கெட் ஸ்வீப் ஆயிடுச்சு, மார்க் பண்ணிக்கிட்டு. ஓகே, இது மார்க், இது ஃபஸ்ட்டு இதில் தானே மார்க் பண்ணுவோம். சரிங்களா, இதில் வந்து பார்த்துக்கிடும். திரும்ப மார்க்கெட் கீழே ஸ்வீப் ஆயிருக்கு. சரிங்களா, நான் வாரேன், ரெண்டு இதுக்கும் வாரேன். 5 மினிட் போயிடுங்க, பெருசாக இருக்கும். நேரத்தையும் நடந்து இங்கே பாருங்க. சரிங்களா, ஃபேர் வேலி கேப்பில் எப்படி என்ட்ரி எடுக்கணும்னா ஃபேர் வேலி கேப் வீடியோ பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, இங்கே பாருங்க, ஃபேர் வேலி கேப் ஆல்ரெடி நமக்கு 4 ஹவர் கேண்டில் முடியும் போச்சுலே மார்க்கெட் என்ட்ரி பை என்ட்ரியில் தான் இருக்குது. சரிங்களா, ஓகே, ஆக்சுவலாக இதில் எனக்கு பை கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இங்கே பாருங்க, 30 மினிட் தான் இருக்குது. 30 மினிட் லாஸ்ட் கேண்டில் கிடையாது, இதான் 30 மினிட்டாக ஹை, கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல ரீசெண்டாக நல்ல வால்யூம்லேயே இருக்குது. சரிங்களா, வால்யூமில் இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த வால்யூம் கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கணும் கேண்டில். சரிங்களா, ஜூம் பண்ணிக்கிடுவோம். இந்த வால்யூம் கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும், மார்க்கெட் க்ளோஸ் தான் வச்சிருக்கு. ஓகே, சரிங்களா, வால்யூம் கேண்டிலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸாக வச்சுட்டு மேலே என்ன சொன்னோம், நல்லாவே மேலே போயிருக்கு, ஷார்ட் பொசிஷன். சரிங்களா, இதில் நம்ம ஒரு என்ட்ரியை போடுறோம்னு வைங்களா, கொஞ்சம் கீழேயே விழுந்தாலும் ஓகே, என்ட்ரி போடுறோம். ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலேயே வச்சுக்கிடுங்க. ஓகே, டார்கெட்டு ரேஷியோ கிடச்சிருச்சு. சரிங்களா, ஆக்சுவலாக ரேஷியோ கிடச்சிருச்சு. ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் அந்த இடத்துல இருந்து நமக்கு பை சான்ஸ் இருக்குது. 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி படி. சரிங்களா, 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி படி நமக்கு இதில் பை இருக்குது. 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, பை நம்ம எப்படி ஃபேர் வேலி கேப்பில் பை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரிங்களா, இருக்கு. சரிங்களா, இதுதான் ஃபேர் வேலி கேப்பு நான் இருக்குது. இந்த ஃபேர் வேலி கேப்பில் எனக்கு 2 ஹேண்டில் ரிஜெக்ஷன் கிடைக்கணும். சரிங்களா, 2 ஹேண்டில் ரிஜெக்ஷன் கிடைக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் ஹேண்டில் ரிஜெக்ஷன். ஓகே, உங்களுக்கு இது தெளிவாக புரியணும்னா ஃபேர் வேலி கேப் வீடியோ தனியாக இருக்குது. சரிங்களா, சீக்ரெட் ஆஃப் ஃபேர் வேலி கேப்னு இருக்கும் ஒரு வீடியோ. சரிங்களா, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் மாடல். இந்த ஃபேர் வேலி கேப்பு மேலே க்ளோஸ் வச்சுட்டு, சரிங்களா, அதாவது இந்த விக்குக்கு மேலே. ஓகே, இந்த ஃபேர் வேலி கேப்புக்கு மேலே க்ளோஸ், செகண்ட் கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சு அப்படின்னா கீழே நான் அங்கே வரும்போது இதில் என்ட்ரி போடுறேன், பை போடுறேன். சரிங்களா, ஆக்சுவலாக இந்த பை வந்து லாங் பொசிஷன். இந்த பை மேலே வரைக்கும் போகலாம், போகாமல் இருக்கலாம். சரிங்களா, ஆக்சுவலாக பையன் டார்கெட் அடிச்சிருக்கு. சரிங்களா, பையன் நமக்கு ஆல்ரெடி டார்கெட் அடிச்சுட்டு இருந்தாலும் நான் இப்போ இந்த இடத்துல செல் எடுத்து எனக்கு வந்து அக்ரெசிவாக நான் பெரிய லாங்குக்கு போனால் இந்த இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும் மார்க்கெட். சரிங்களா, இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நான் வந்து ஒரு லாங் ரன்னாக ரன் பண்ண முடியும். அது வரைக்கும் நான் பை தான் இதில் எனக்கு. சரிங்களா, அவங்க இதோட டார்கெட் அடிச்சிருச்சு, நான் ஃபேர் வேலி கேப் படி இதில் பை போகலாம். சரிங்களா, ஆனால் 30 மினிட் படி பை கிடைச்சானா பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட்டு இந்த ஹேண்டில் ஒரு க்ளோஸ் கீழே, இதுதான் 30 மினிட் லோ. சரிங்களா, நம்ம 30 மினிட்ல போய் பார்த்தோம், இதுதான் லோ. சரிங்களா, 30 மினிட் லோ, இது கீழே க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் கேண்டில் மேலே ஆயிடுச்சு, ஸ்வீப் ஆயிடுச்சு. சரிங்களா, ஓகே, பார்த்துடுங்க. இதுவும் ஒரு ஹை வால்யூம் கேண்டில் தான், இதுவும் ஒரு ஹை வால்யூம் கேண்டில் தான். சரிங்களா, இந்த லோ ஸ்வீப் ஆயிருக்கு. சரிங்களா, லைட்டாக ஸ்வீப் ஆயிருக்கு. நம்ம இதில் என்ட்ரி போகலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதில் இப்படி என்ட்ரி போடணும், இல்லாட்டு இந்த ஹை வால்யூம் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்ச பிறகு ஃபுல் பேக்கில் வந்திருக்கு இங்கே. சரிங்களா, ஃபுல் பேக்கில் இங்கே வந்திருக்கு, மேலே போயிட்டு இதுலேயும் வந்திருக்கு போனால் நம்ம இந்த 30 மினிட்ல பை. சரிங்களா, செல்லு எடுத்தாலும் நமக்கு 2 டைரக்ஷன் போயிருக்கு. அதுக்கு தான் நம்ம 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி மிங்கிள் பண்ணுறோம். சரிங்களா, 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி படி இருக்கிற எங்கெல்லாம் என்ட்ரி கிடச்சிருக்கு, என்ன கிடையாது, இதில் ஃபேர் வேலி கேப் இல்லை. சரிங்களா, அகர் மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு. சரிங்களா, இங்கே மேலே போயிடுச்சு, 30 மினிட் போய்க்கிடுவோம். ஓகே, இங்கேருந்து இங்கே தானே போயிருக்கு, என்ன இருக்குது இந்த இடம், இதுலேயும் ஒரு ஃபேர் வேலி கேப் இருக்குது. சரிங்களா, நல்லா இருக்குது, இதை டச் பண்ணிவிட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த கையில் நமக்கு செல்லு கிடைக்கல. சரிங்களா, மார்க்கெட் கீழே மாற வருது. ஓகே, இந்த கையில் செல்லு கிடைக்கல, நான் செல்லுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரிங்களா, கீழே எங்கேயும் பைக்கும் ஒன்றும் ரியாக்ஷன் ஆகலை. சரிங்களா, பார்த்துட்டு இருக்கேன். செல்லு கிடைச்சாலும் ஓகே, பை கிடைச்சாலும் ஓகே, எனி திங்க் நமக்கு ட்ரேடு கிடைக்கணும். ஓகே, இந்த இடத்துல பாருங்க. ஓகே, இந்த இடம்
ஸ்வீப் ஆகிருக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். 5 மினிட் போய்க்கிடுவோம். நல்லா இருக்குது இந்த கை. ஓகே, சூப்பர் சூப்பர் சரிங்களா. இந்த இடத்துல பார்த்துடுங்க சரிங்களா. இதுதான் 30 மினிட் கேண்டில், லாஸ்ட் கேண்டில். கீழே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அந்த கேண்டில் ஸ்வீப் ஆகிட்டு மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் பாருங்கள், இதுக்கு முன்னாடியே ஹை வால்யூம் கேண்டில் இங்கே இருக்குது சரிங்களா. ஓகே, நல்லா இருக்குது. இது ஹை வால்யூம், அதுக்கடுத்து இது. வந்துட்டுங்களா. பாருங்கள், இது ஹை வால்யூம், கீழே க்ளோஸு சரிங்களா. கீழே க்ளோஸு. ஆனால் நம்ம வால்யூம் படி பார்த்தா என்ட்ரி எடுக்கலாம். அங்கே வந்த உடனே என்ட்ரி எடுத்துருக்கலாம் சரிங்களா. ஆனால் நம்ம 30 மினிட் ஸ்வீப்புக்கு பார்க்கல சரிங்களா. 30 மினிட்டு எங்கே ஸ்வீப்பாக இருக்குது? இந்த இடத்துல ஸ்வீப்பாக இருக்குது. ஸ்வீப்பான இடத்த ஹேண்டில் பாருங்கள். இந்த ஹேண்டில் பாருங்கள் இருக்கு. லாஸ்ட்டாக இது ஹை வால்யூமு, அதுக்கடுத்தது இந்த கேண்டில் ஹை வால்யூமு. இதை போய் ஸ்வீப் பண்ணிட்டு வந்துருக்கு கீழே வந்துட்டு சரிங்களா. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? என்ன ஒரு நமக்கு ஆப்ஷன் இருக்குது. டேரெக்டாக நம்ம செல்லு போக முடியாதுல்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கேண்டில் கீழே க்ளோஸுக்கு வெயிட் பண்ணுறோம். ஓகே, இந்த கேண்டில் க்ளோஸ் நல்லாவே கீழே போய் க்ளோஸாக வச்சிச்சு மார்க்கெட்டு சரிங்களா. க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட்டு அப்படின்னா நமக்கு திரும்ப செல் ஏரியா எது? இதுதான் செல் ஏரியா சரிங்களா. ஷார்ட் பொசிஷன் இங்கே போட்டுருந்தா ஸ்டாப் லாஸ் இது சரிங்களா. இப்போ இதுக்கு செல்லு நம்ம இங்கே எடுத்திருந்தோம்னா இங்கே ஸ்டாப் லாஸ். இப்போ இதுக்கு எடுக்கணும், இதுதான் ஸ்டாப் லாஸ். டார்கெட் இங்கனே அடிச்சிருச்சு சரிங்களா. டார்கெட் போயிருக்கு கீழே, இங்கேயே நமக்கு கிடச்சிட்டு 1:2 சரிங்களா. 30 மினிட்டு இதில் பார்த்துடுங்க. இது ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது. ஆனால் திரும்ப மார்க்கெட் கீழே போன மார்க்கெட்டு எப்படி மேலே வந்திருக்கு? எனக்கு ஐ திங்க் இதில் ஒரு நமக்கு பை கொடுக்கலன்னு நினைக்கிறேன் சரிங்களா. அந்த இடத்துல நமக்கு கொடுக்கல சரியா. இதெல்லாம் ஸ்வீப் ஆகிருக்கு. ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கான்னு பார்ப்போம் சரிங்களா. பைக்கு வேறு இங்கே ஒன்றும் இல்லை, இன்னும் இருக்குது வேறு சரிங்களா. இந்த இடம் ஒரு 2 ஆப்ஷன் தான். இந்த ரெண்டையும் பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு வேணும்னா நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுவோம். வேறு இன்னைக்கு நடந்ததுலேயும் இருக்குது சரிங்களா. இதில் கூட இருக்குது என்ட்ரி, சூப்பரான என்ட்ரி. அதையும் மட்டும் பார்த்துட்டு நம்ம வைக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் சரிங்களா. 30 மினிட்டு இங்கே ஹையில் ஒரு ஸ்வீப் ஆயிடுச்சு. என்ன இருக்குது சரிங்களா. இந்த இதுதான் ஒரு ஹை வால்யூம் கேண்டில் தான். இதுவும் ஹை வால்யூம் கேண்டில். ஓகே, இந்த இடத்துல ஸ்வீப் 30 மினிட் ஸ்வீப் ஆயிடுச்சு. ஹை வால்யூம் மேலே க்ளோஸ் வச்சு ஃபுல் பேக் வந்து இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா நமக்கு என்னாச்சு? கீழே வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். ஆனால் ஒரு இந்த இடத்துல என்ட்ரி போட்டோம்னா கிடச்சிருக்கு 30 to 40 பிப்ஸ் சரிங்களா. 1:1 கிட்ட போயிடுச்சு. சப்போஸ் இந்த வால்யூமை படி இதுபடி நம்ம இந்த இடத்துல ஃபுல் பேக்கில் என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு டார்கெட் போயிடுச்சு. இதே இது நம்ம கீழே வெயிட் பண்ணால் இங்கே வந்தால் நமக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டுனா பாருங்கள், திரும்ப பாருங்கள் இந்த இடத்துல வால்யூம் பாருங்கள், ஹை வால்யூம் கேண்டில். ஓகே, ஹை வால்யூம் கேண்டில் நமக்கு என்னாச்சு? இங்கே 30 மினிட் ஸ்வீப் ஆயிருக்கு சரிங்களா. அந்த இடத்துல பேக்கில் இருந்து தானே வந்தோம் சரிங்களா. ஹை வால்யூம் நமக்கு ஸ்வீப் ஆயிருச்சு. 30 மினிட் கேண்டில் ஸ்வீப் ஆயிடுச்சு. இந்த கேண்டிலே கீழே க்ளோஸ் வச்சுட்டு மேலே க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப இது ஒரு ஹை வால்யூம் மேலே க்ளோஸ். இங்கே பாருங்கள் ஃபுல் பேக்கில் நீங்கள் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடித்தா இந்த ஒன்று தான் அடிச்சிருக்கோம் சரிங்களா. இந்த ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். இந்த ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். ரெண்டாவது இங்கே பாருங்க, வேற இதில் என்ன ஒன்று தொண்டை கட்டிருச்சு. இந்த இடத்துல பாருங்க, இதுதான் 30 மினிட் சரிங்களா. 30 மினிட் ஓகே, சாரி ஒரு 5 இது 30 மினிட். ஓகே, இந்த இடத்துல பாருங்க 30 மினிட் ஹேண்டில் ஹை வால்யூம் மேலே க்ளோஸ் சரிங்களா. ரொம்ப ஃபுல் பேக் வரல. இதில் அதான் பிரச்சனை நேற்றுக்கு நமக்கு செல்லுக்கு. இது வந்து நம்ம ஹேண்டிலிங் எப்படி பண்ணியிருக்கோம்னா இதுக்கு இங்கே என்ட்ரி இருக்கணும் சரிங்களா. இதுக்கு இங்கே போயிருந்தோம்னா நமக்கு நல்லா கிடச்சிருக்கும். வேற இன்னொரு ஆப்ஷனு ஆக்சுவலாக இதில் ஹை வால்யூம் வந்து எது? இங்கே ஹை வால்யூமுக்கு தான் இந்த ஃபுல் பேக் வந்திருக்கு. இதில் ஹை வால்யூம் என்ன இருக்குது சரிங்களா. இந்த ஹேண்டில் தான் வால்யூம் இருக்குது ரீசெண்டாக. இந்த பாருங்கள், இந்த பாடி ஹேண்டிலுக்கும் இந்த பாடி ஹேண்டிலுக்கும் பாருங்கள், இது எவ்வளோ பெரிய பாடி வால்யூம்
பாருங்க. இதோட பாடியை பாருங்க, வால்யூம் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் இது லிக்விடிட்டி. இந்த வால்யூம் கேண்டில் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. சரிங்களா? அப்படின்னா நம்ம 2 ஆப்ஷன் இருக்குது இதில் என்ட்ரிக்கு. ஒன்று இந்த ஹை வால்யூம் கேண்டலுக்கு ஃபுல் பேக் வந்திருக்கு ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த ஹை வால்யூம் கேண்டலுக்கு ஃபுல் பேக் வந்திருக்கு. செகண்டு இந்த கேண்டலோட லிக்விடிட்டியும் எடுத்திருக்கு. சரிங்களா? லிக்விடிட்டி எடுத்துட்டு மேலே க்ளோஸ் வச்சுனாலே நம்ம இதில் என்ட்ரிக்கு போயிருக்கலாம் ஆப்ஷன். சரிங்களா? திரும்ப மார்க்கெட் போயிருச்சு. சரிங்களா? இதிலலாம் என்ட்ரி இருக்குது. சரிங்களா? இதில் நம்ம நேற்றுக்கு லைவில் என்ட்ரி எடுத்தோம். இதில் வந்து 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி ஃபேர் வேல்யூ கேப் படி என்ட்ரி எடுத்தோம். சரிங்களா? 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜினா புள்ளி ஸ்கேண்டில் வச்சு ஃபஸ்ட்டு கேண்டில் ஆக்சுவலாக இங்கே எடுப்போம். இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா இதில் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். சரிங்களா? ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் என்ன சொல்கிறேன், கேண்டில் க்ளோசிங்னா மேலே எக்ஸிட் ஆகிட்டு வந்திருக்கலாம் சொல்லலாம். சரிங்களா? நமக்கு ஒரு நல்ல நேரம் மார்க்கெட்டு க்ளோஸ் வச்சு. சரிங்களா? இது இருக்கையில் ஒரு வால்யூம் வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டு ஃபுல் பேக் வந்தால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம் லைவில். மார்க்கெட் நல்லாவே போச்சு. சரிங்களா? சரி, ஓகே. திரும்ப மேலே போயிடுச்சு மார்க்கெட்டு. மேலே போனது ரிவர்ஸ் எப்படி ஆகும், இதுலேருந்து ரிவர்ஸ் வந்துருக்கலாம். அதில் நம்ம செல்லு கிடச்சிருக்கான்னு பார்ப்போம். சரிங்களா? என்ன இருக்குது இந்த கை. சரிங்களா? கை ப்ரீவியஸ் கை ஃபேர் வேல்யூ கேப் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த கேண்டிலுக்கு 1. ஓகே, நைஸ். இன்னொன்று இது. சரிங்களா? எங்கே என்ட்ரி கிடச்சிருக்கு, கையில் இருக்குது. நம்ம செல்லுக்கு தான் பார்க்க போகிறோம். பைக்கு கிடைச்சாலும் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இதுலேயும் ஸ்வீப்பாக இருக்கலாம். என்ன இருக்குது, இந்த இடத்துல ஸ்வீப்பாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் பை ஸ்வீப்பாகி பை போயிடுச்சு. சரிங்களா? அதை நம்ம பார்க்க தேவையில்லை. மேலேருந்து செல்லுக்கு பார்ப்போம். ஓ, இதுதான். சரி, இது நமக்கு 30 மினிட்லேயும் பை எல்லாம் பை. சரிங்க, நம்ம இதை பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இந்த பை இந்த இடத்துலேயே பாருங்கள் மார்க்கெட்டு 30 மினிட் கேண்டில் தான். சரிங்களா? ஸ்வீப் ஃபஸ்ட்டு கேண்டிலே கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகே, இது க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் இதில் ஹை வால்யூம் கேண்டில் இன்னும் இருக்குது. சரிங்களா? இதுதான் ஹை வால்யூமாக இருந்திருக்கு ரீசெண்டாக. ஆனால் இது ஹை வால்யூம் இல்லை. சரிங்களா? இது ஹை வால்யூம். ஆனால் இந்த கேண்டிலுக்கு ஆனால் பாடியும் பெருசாக இருக்குது. ஒருவேளை இதுக்கு ஃபுல் பேக்னு பார்த்தா இங்கே என்ட்ரி நம்ம எடுக்கலாம். சரிங்களா? நமக்கு இதில் ஃபேர் வேல்யூ கேப் படி ஒரு என்ட்ரி. சரிங்களா? இது டார்கெட் நல்லாவே போயிடுச்சு. ஃபேர் வேல்யூ கேப் படி என்ட்ரி, பிக் டார்கெட். சரிங்களா? திரும்பி என்ன பாருங்க, ஆர்எஸ் எல்லாம் 50க்கு மேலேயே தான் இருக்குது. எப்போ 50 கீழே வந்துருக்குன்னா இங்கே தான் 50க்கு கீழே வந்திருக்கு. சரிங்களா? 50 கீழே வந்து நமக்கு இந்த இடத்துல செல்லம் கொடுத்துருக்கு ஃபேர் வேல்யூ கேப் ஸ்ட்ராட்டஜி படி. ஃபேர் வேல்யூ கேப் ஸ்ட்ராட்டஜி படி. சரிங்களா? நம்ம இப்போ இந்த இதை கன்சிடர் பண்ணி நம்ம செல்லு எடுக்கிறது இல்லை. சரிங்களா? இங்கே செல்லு எடுக்காண்டா இங்கே பாருங்க, இதுதான் ஒரு 30 மினிட் கேண்டில் க்ளோஸ் வரைஞ்சோம்னா ரெண்டாவது. ஓகே, இதுதான் ஒரு 30 மினிட்டு. 1 2 3. சரிங்களா? என்ன இருக்குது இருக்கையில் 1 இது வால்யூம் இருக்குது ஆல்ரெடி. இது லிக்விட் ஸ்வீப் ஆயிடுச்சு. லிக்விட் ஸ்வீப் ஆகி நெக்ஸ்ட் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுட்டு ஃபுல் பேக்கில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்டு இது ஹை வால்யூம். சரிங்களா? இதுவும் ஹை வால்யூம் தான். ரீசெண்டாக இருக்குது. நம்ம அந்த 30 மினிட்ல தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு ஹை வால்யூம். சரிங்களா? ஹை வால்யூம் மார்க்கெட் க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப மேலே ஃபுல் பேக் போயிருக்கு பாருங்க. சரிங்களா? ஃபுல் பேக் போயிருக்கு. நமக்கு ஆர்எஸ்ஐ எல்லாம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. இந்த ஃபேர் வேல்யூ கேப் இது பை சொன்னோம்ல. சரிங்களா? இது ஆர்எஸ்ஐ 50க்கு மேலே இருந்தால் தான் பை. சரிங்களா? இந்த பையை நமக்கு வந்து ஆர்எஸ்ஐ எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. அதாவது மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த இடத்துல லைட்டாக மேலே போயிருக்கு. இந்த கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு க்ளோஸ் வச்சுச்சு. நம்ம இந்த இடத்துல இங்கே ஒன்றில் இங்கே என்ட்ரி எடுத்துருக்கணும். இந்த வால்யூம் வச்சு எடுத்தால் இந்த இடத்துல ஃபுல் பேக்கில் எடுக்கணும். இல்லை நமக்கு ஆர்எஸ்ஐ பார்க்கணும், நமக்கு இங்கே என்ட்ரி இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல ஓகே, வெயிட் பண்ணணும். சரிங்களா? வெயிட் பண்ண இப்போ இங்கே ஆக்சுவலாக என்ட்ரி இதுபடி பார்த்தா இங்கே என்ட்ரி. சரிங்களா? திரும்ப நமக்கு இங்கே ஒரு பையம் கன்ஃபர்மேஷன்லேயே இருந்துகிட்டு இருக்கு. அது க்ளோஸே வைக்கிறேன் அப்படிங்க வச்சு நம்ம வெயிட் பண்ணுறோம். சரிங்களா? இந்த இடத்துல என்ட்ரி இருக்குது. இதுவும் ஒன்றும் குறைச்சில்ல. சரிங்களா? இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துனீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்க போகிறீங்க, கூட ஒரு 20 பிப்ஸ் கிடைக்கும். நம்ம ரேஷியோ படி எடுத்தால் இதுவே நல்ல ஒரு டார்கெட். சரிங்களா? மார்க்கெட் அப்படியே கீழே வந்துருச்சு. பெரிய ஒரு டார்கெட்டே வந்துருச்சு. சரிங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம 30 மினிட் இப்போ இங்கே கீழே நடந்திருக்கு. சரிங்களா? கீழெல்லாம் சூப்பரான 30 மினிட் தான் இன்னைக்கு என்ன இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல அதே மாதிரி நடந்திருக்கு. பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற மார்க்கெட் இந்த இடத்துல இப்போ லைவ் மார்க்கெட்டில் பார்த்துருவோமா? சரிங்களா? இது ஒரு நல்ல ஏரியா தான். 30 மினிட்ல பாருங்கள் ஃபேர் வேல்யூ கேப் எல்லாம் இருக்குது. ப்ரீவியஸ் கை. ஓகே,
இது டைரெக்டாக க்ளோஸ் வைக்கல சரிங்களா. இது ஃபஸ்ட்டு ஸ்வீப் ஆயிடுச்சு. இது ஒரு நல்ல வால்யூம் கேண்டில் சரிங்களா. வால்யூம் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்த்துருந்தா என்ட்ரி போட்டுட்டே பேசியிருக்கலாம் சரிங்களா. 30 மினிட் கீழே க்ளோஸ் வச்சுக்கலாம். ஃபுல் பேக் பேருக்கு இதுலேருந்து செல்லு சரிங்களா. இதுலேருந்து செல்லு ஆல்ரெடி டார்கெட் ஓரளவுக்கு போயிடுச்சு. இதே பிட்காயின் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும் சரிங்களா. ஓகே, இது கையில் இருக்கனால நம்ம செல்லுக்கு மட்டும் பார்க்கணும். நம்ம ஃபேர் வேல்யூ ஸ்ட்ராட்டஜி படி பை இருக்கான்னு பார்ப்போம். ஆர்எஸ்ஐ ஆமாம் 50 சரிங்களா. இன்னும் இருக்குது, ஒரு பையும் இருக்குது. பைக்கு நமக்கு நல்லா டார்கெட் அடிச்சிருக்கு. ஓகே, சரிங்களா. இப்போ ஷிஃப்ட் ஆயிடுச்சு மார்க்கெட் கீழே. இப்போ தான் ஷிஃப்ட் ஆயிருக்கு. நமக்கு திரும்ப ஃபேர் வேல்யூ கேப்பில் கிடச்சா என்ட்ரி எடுக்கலாம் சரிங்களா. இந்த லோ திரும்ப இந்த லோ க்ளோஸே வைக்கல. மார்க்கெட் வந்துட்டு மேலே தான் போயிருக்கு சரிங்களா. 4 ஹவர் படி நமக்கு பையிலையும் இருக்குது. 4 ஹவர் ஸ்ட்ராட்டஜி படி நம்ம பைக்கு தானே பார்க்க போகிறோம். பையை நமக்கு இங்கேயே கிடச்சி பை ஒரு டார்கெட்டே ரீச் பண்ணிடுச்சு சரிங்களா. நல்ல ஒரு டார்கெட் ரீச் பண்ணிடுச்சு. திரும்ப மேலே வந்து ரிவர்ஸ் ஆகுது. திரும்ப நம்ம வந்து இந்த கேண்டில் கீழேயோ க்ளோஸ் வச்சுட்டு ஃபுல் பேக் போனால் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் செல்லு கிடைக்கும். அதர்வைஸ் நம்ம இங்கே செல் எடுத்திருந்தோம்னா இங்கே ஸ்டாப் லாஸ் சரிங்களா. 30 மினிட் படி இல்லாட்டி புதுசாக 30 மினிட் படி இந்த இடத்துல கிடச்சிருக்கான்னு பார்ப்போம் சரிங்களா. என்ன இருக்குது. ஓகே, சரிங்களா. இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ராப்பரான செல்லு இல்லை. நம்ம இதை வச்சு வேணால் இங்கே செல்லு போயிருக்கலாம். செல்லு போனாலும் இதை பிரேக் பண்ணுறது வரைக்கும் நமக்கு ஒரு ஹை ரிஸ்க் தான் சரிங்களா. இதுலேயும் பாருங்கள் 30 மினிட் பாருங்கள். இதுலேயும் 30 மினிட் மேலே பிரேக் வச்சுட்டு தான் மேலே மாற போயிருக்கு. ஆமாம், இது ஒரு இன்டிசிஷன் மாதிரி தான் இருக்குது சரிங்களா. இன்டிசிஷன் மாதிரி இருக்குது. மொத்தத்தில் இங்கேருந்து செல் எடுத்தால் இது வரைக்கும் தான் டார்கெட் வைக்க முடியும். இது பிரேக் பண்ணுறது வரைக்கும் நமக்கு வந்து சிக்கல். திரும்ப இதிலேருந்து பை பண்ணால் திரும்ப இங்கே போகிறது வரைக்கும் அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. இந்த இடத்துல வந்து ரொம்ப இதாகுதுல. இப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வச்சுட்டு ஃபுல் பேக் மேலே வந்தால் வேகமாக கீழே போயிடும் சரிங்களா. திரும்ப இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகும் போச்சுல மார்க்கெட் கீழே போயிடும். இந்த இடத்துல கூட அப்படிதான். நமக்கு எல்லாம் மொமெண்டம் எல்லாம் ஷிஃப்ட் ஆச்சு. திரும்ப அது வரைக்கும் சின்னதாக கிடந்தது. அப்புறம் மார்க்கெட்டு நல்லா நீட்டாகவே கீழே போயிடுச்சு. எல்லாம் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் அப்படிதான். மார்க்கெட் அப்படி ஷிஃப்ட் ஆகிறது வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இதுலேயும் கூட பாருங்கள் ரொம்ப கன்சல்டேஷன் ஆகி தான் மார்க்கெட்டு RSI 50க்கு கீழே ஷிஃப்ட் ஆச்சு. ஃபுல் பேக் வந்துச்சு. நமக்கு டக்குன்னு மார்க்கெட்டு கீழே மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிரும். இப்படி சின்னதாக இருந்தே நம்ம மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிரும். அதுமாதிரி இந்த இடத்துல மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டு கீழே போயிடும் சரிங்களா. வணக்கம், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது என்ன சொல்கிறதுன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே வீடியோவை சரிங்களா.